ரதியக்காடுப்படியில் வயிறு புண்ணுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம். அகத்திக்கீரை அக்கா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க, நம்ம உருவ வேண்டியதில்லை. அந்த பிஞ்சு காம்புலாம் நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. இது அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சட்னி செய்ய ஆரம்பிப்போம். அந்த அகத்திக்கீரை சட்னி செய்கிறதுக்கு அக்கா வடசட்டி காய வச்சுட்டு 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்கிறேன். நம்ம எப்போவுமே நல்ல ஹெல்த்தியான சட்னிக்கெலாம் நம்ம ஆயில் ரொம்ப கம்மி பண்ணிடணும். இது 1/2 ஸ்பூனு தனியா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா. சிம்லேயே வச்சு கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இதில் வந்து காஞ்ச மிளகா ரொம்ப கம்மியாக போடலாம், அப்போ தான் வயிறு வலிக்கு நம்மளுக்கு நல்லா கேட்கும். 2 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன், இதை விட கூட நீங்கள் இன்னும் குறைச்சிக்கலாம். பூண்டு, அகத்திக்கீரை வாயுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக பூண்டு. வறுப்பட்டுருச்சு, அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் எண்ணெயிலிருந்து. ஏன்னா வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம இந்த அகத்திக்கீரையை நல்லா பிழிஞ்சிட்டு போடணும், தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு போட்டு வதக்கணும். ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இது 2 பேர் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு சாப்பிடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கணும். அந்த ஆயிலே போதும்பா, நிறைய ஆயில் விட வேணாம். நம்மளுக்கு வந்து இது ஹெல்த்தியாக நம்ம வயிறு புண்ணுக்காக சாப்பிட்றது. நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க. அக்கா இன்றைக்கி ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம், நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். கீயில் கூட வதக்கிக்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். இருந்தால் சீக்கிரம் வதங்கிடும். கொழுந்துன்னா அந்த நுனி கீரை சொன்னேன்ல அக்கா, காமிச்சேன்ல, அது வந்து நம்மளுக்கு தண்டு கூட எடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னேன்ல, அது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதான், இது வதங்கிடுச்சு போதும். ரொம்ப கறியை விட்டோ ரொம்ப டீப்பு ஃப்ரையோ பண்ணக்கூடாது. இது அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இதில் பார்த்துட்டு இதில் அக்கா இதுக்கு கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 கையளவு தேங்காய், ஒரு 10 போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ தான் உப்பு போடுறோம். நம்ம உப்பு போட்டே வதக்குனா அந்த அகத்திக்கீரை கசப்பு கொடுத்துரும், அதனால தான். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி பார்த்துக்கு அரைச்சிக்கலாம். பார்த்துக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு குட்டியாக பவுலுக்கு மாற்றிட்டு, அதான் அக்கா குட்டியாக ஒரு பவுலில் மாற்றிட்டேன் சட்னியை. இப்போ வந்து நம்ம குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுடலாம். எவ்வளோ 1/2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா பாருங்கள். ரொம்ப கம்மியாக. இதுக்கு வந்து ஜீரகம் போட்டு தான் தாளிக்கணும்ப்பா, வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்கு பரட்டி எடுத்துக்கலாம், அவ்வளோதான் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். வயிறு புண்ணு ஆற்றக்கூடிய இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே வெறும் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்ருங்க. இட்லி தோசை நம்ம நினச்சா பூரி சப்பாத்தி கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வயிறு புண்ணு நல்லா குணமாக்குமா. இதில் கசகசா சேர்த்துருக்கேன் அக்கா, தனியாக சேர்த்துருக்குறேன். ரொம்ப வயிறு புண்ணுக்கு நல்லது. தாளிக்காமல் அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தி. சரி, உங்களுக்கு ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக லைட்டாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது கூட நீங்கள் வெண்ணெய் ஒரு சின்ன பீஸ் போட்டு வெண்ணெயை கொஞ்சமாக போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா அதுவும் ரொம்ப 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 நல்லது. இதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் அக்கா என்ன கொடுக்குறேன்னா, எங்கள் அம்மா சொல்கிறது வந்து அகத்திக்கீரை வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. எப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்குனாலும் சரி தான், ட்ரிங்க்ஸ் பண்ணால் அகத்திக்கீரை சாப்பிடவே கூடாது. அது என்னமோ நஞ்சு விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க. வேறு எல்லாம் நம்மளுக்கு இந்த அகத்திக்கீரை நல்லா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பிஞ்சு கீரையாக ஃப்ரெஷ்ஷான கீரையை வாங்கி இப்படி வதக்கி சட்னி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்னு சொல்லுங்கள். இது அக்கா ரதியக்காடுப்படியில் இந்த சட்னி வெரைட்டி ஆஃப் சட்னி 27 அக்கா வீடியோவில் போய் பாருங்கள். சட்னி வெரைட்டி எல்லாம் அக்கா செஞ்சு போட்டிருக்கேன். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.